வணக்கம். நாங்கள் வந்து எஸ்எஸ் அக்ரோ ஏஜென்சி கிர்லாஸ்கரோடைய அபிஷியல் டீலர் நாங்கள். ஆமாம், இது இப்போ நாங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, ராம்நாடு, இது 6 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எங்களுக்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. கிர்லாஸ்கர்லேருந்து இந்த 6 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நாங்கள் சப்சிடி கொடுக்க முடியும். நீங்கள் 6 டிஸ்ட்ரிக்டில் இருக்க விவசாயிகள் எங்கே கேட்டாலும் சப்சிடி கொடுக்க முடியும். ரெண்டாவது, இது சப்சிடி வாங்குறது ரொம்ப எளிமையானது தான். நீங்கள் எங்களுக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துப்பாங்க, எங்கள் செல் நம்பர். அதில் ஒரு கால் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், கூப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேக்கு அனுப்பிச்சிங்கன்னா கொட்டேஷன் போட்டு என்ன வண்டி கேட்குறீங்களோ அந்த வண்டிக்குள்ள கொட்டேஷன் போட்டு உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவோம். 10 ரூபா கொடுத்தானே நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்து உங்கள் பட்டா, சிட்டா, ஆதார் கார்டு அந்த ஃபைலோட வச்சு வேளாண்மை பொறியியல் துறை ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ட்ரோலிங் சிஸ்டம் தான் இப்போ சொல்லியிருக்காங்க இந்த வருஷம். அது வந்து புதுசாக வந்திருக்கு. இந்த ட்ரோலிங் சிஸ்டம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது வந்து நாங்கள் இது வரைக்கும் 20 வருஷம் நாங்கள் டீலராக இருக்கோம். இந்த மாதிரி சிஸ்டம் வரவே இல்லை. ரொம்ப அருமையான சிஸ்டம். எந்த விவசாயிக்கும் பாரபட்சம் இல்லாமல் அவங்கவுங்களுடைய யோக பாதத்தை பொறுத்து அவங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதனால அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப நல்ல சிஸ்டம். நீங்கள் அந்த குழுக்களை கண்டிப்பாக கொண்டு போய் அந்த ட்ரோலிங்கில் சேர்த்துருங்க. உங்களுக்கு ஆஸ்கருடைய பெட்ரோல் வேரியண்ட் வீடுறது. இது வந்து ரோட்டரி பார்த்தீங்கன்னா 3 அடி அகலத்தில் வந்துடும். 32 பிளேடு வரும். அதை வந்து நீங்கள் 2 தவணையாக பிரிச்சுக்கலாம், குறைச்சிக்கலாம். அதாவது 2.25 அடி, 2 அடி, அப்படி ஒரு டைமும் 3/4 அடியை குறைச்சிக்கலாம். உங்களுக்கு அகலத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சிட்டு இதை ஓட்ட முடியும். இது வந்து மின்ட் 6 பெட்ரோல் வேரியண்ட் வந்து வீடு. இது வந்து இந்த 5 HP கொஞ்சம் அடுத்தது, கொஞ்சம் பவர் கூட வேணும் அப்படின்றவங்களுக்கு இது வீடு. இதில் என்ன மெயின் சொன்னீங்கன்னா, பெட்ரோல் வீடுக்கும் டீசல் வீடுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீசல் வீடு கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும், கொஞ்சம் வண்டி வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கரெக்டாக தெரிஞ்சவங்க நல்லா ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். இது பெட்ரோல் வீடரை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் ஸ்டார்ட் பண்ணுற வண்டி, ஈஸியாக இழுத்தா ஸ்டார்ட் ஆயிரும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. ஏன்னா இதில் ஒரு அதிகபட்சமாக ரிப்பேர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளக்கு அடைச்சிக்கும், கார்பரேட்டர் ஏதாவது ஓவர்ஃபுல் ஆகிருக்கும். அதை வந்து கழட்டி விட்டுட்டு பெட்ரோலுக்கு பிளக்கை க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா அந்த வீடு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு வரப்பு ஏதாவது போக முடியாத இடம் கூட ஒரு 2 பேர் தூக்கி கொண்டு வச்சு அந்த வீட்டில் உழுதுட்டு திருப்பி தூக்கிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பெட்ரோல் வீடு ஓகே. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து டீசல் வீடு. டீசல் வீடு வந்து கொஞ்சம் பவர் ஃபோர்ஸாக உள்ளது. உங்களுக்கு தெரியும், இது கிர்லாஸ்கர் இன்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு கடுமையான ஃபோர்ஸ் இருக்கும். நம்ம அது நீங்கள் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிளேடு போட்டு சவுக்காடை தோப்பு காட்டில் போட்டீங்கன்னா ஒரு சிங்கம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸோட போகும். நீங்கள் பின்னாடி நடந்து போக முடியாது. அந்த அளவுக்கு ஸ்பீடு பவரும் இருக்கும். ரொட்டேட்டருடைய பவர் எல்லாம் மற்ற வீடரை விட இதோடைய ரொட்டேட்டரோட ஸ்பீடு அதிகம். அப்போ வந்து உங்களுக்கு கல்டிவேஷன் வந்து பக்கா கல்டிவேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஆமாம், இதில் வந்துட்டு ரெண்டாவது, இதில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இது வந்து செல்ஃபு மாட்டிக்கலாம். செல்ஃபு வசதி எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ சொன்னீங்கன்னா செல்ஃப் மாட்டி தருவோம். செல்ஃபில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, செல்ஃபு அண்ட் மேனுவல் ரெண்டுமே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்று இது வந்து. மூணாவது, இது வந்து ஸ்பெஷல். இது வந்து டீலக்ஸ் வீடு. இந்த கிர்லாஸ்கருடைய கிஃப்ட்னே சொல்லலாம். அதை பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆட்டோ டிஃபரன்ஷியல் உள்ள கியர். இந்த கியர் பாக்ஸ் வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து இப்படி இழுத்தீங்கன்னா இப்படி ஆட்டோமேட்டிக்காக இப்படி இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது திரும்பும். ஏன்னா இப்போ வண்டி எதுவுமே எந்த பிடிப்புமே இல்லாமல் வீல் சும்மா கடகடன்னு சும்மா இருக்கானா இல்லை, ஒரு டிஃபரன்ஷியல் கண்ட்ரோலோட இருக்குது உள்ள. நீங்கள் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது அழகாக போகும். நீங்கள் எங்கே போயிட்டு ஒரு லேசை விரலை அமைச்சுட்டுருப்பீங்கன்னா அப்படியே ரவுண்டு சுற்றிட்டு வரும். அப்படி நேராக விட்டிங்கன்னா நேராக உழுதுட்டு போகும். இதை வந்து ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். லேடிஸ் எல்லாம் நிறைய ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த மிஷினை வந்து. இதுக்கு வந்து சப்சிடி இருக்குது இந்த தடவை. இது வந்து இதுக்கு வந்து 40%லேருந்து 70% வரைக்கும் சப்சிடி சொல்லியிருக்காங்க. இது வந்து விலை கொஞ்சம் காஸ்ட்லி. மற்ற வீடரோடு கனெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் விலை காஸ்ட்லியாக இருக்கும். விலை காஸ்ட்லினாலும் அதை விட காஸ்ட்லியாக இருக்கும் அதோடைய பொருள் எல்லாமே, குவாலிட்டி எல்லாமே. கிட்டத்தட்ட நம்ம பக்கத்து மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு தஞ்சாவூருக்கு நாங்கள் ஒரு 2 வீடு இது கொடுத்துருக்கோம். 2 வீடும் 12,000 தென்னம்பிள்ளை இருக்குது அவங்களுக்கு. அவங்க 12,000 தென்னம்பிள்ளையும் இதுதான் வட்டப்பாத்தி போடுறாங்க. 6 பேர் வந்து நாங்கள் கண்ணில் பார்த்தது 6 பேர் ஹிந்திக்கார பசங்க தான் இருக்காங்க, ஓட்டுறாங்க. ஷிஃப்ட் மாதிரில மாற்றி ஓட்டுவாங்க. ஒரு வாரத்துக்கு 3 தடவை ஆயில் சர்வீஸ் பண்ணுவாங்க. இதை வந்து அந்த வீடு 30 மணி நேரம் ஓடிச்சு சார் ஆயில் சர்வீஸ். அவங்களே கழட்டிட்டு மாட்டிடுவாங்க. ஏன்னா கொழுன்னு சொல்லிட்டு போனால் ஒரு 150 செட்டு கொடுத்துருப்போம். நாங்கள் கொழு மட்டும் மாற்றிருப்பாங்க. அவ்வளவு மேனேஜ் பண்ணுவது அவங்க கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. ஆயில் பார்த்துக்குவாங்க, கரெக்டாக பார்த்துட்டு ஓட்டும்போது இது எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. ஒரு தனிப்பட்ட விவசாயினா ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு இதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அருமையான ஒரு வீடு இது. இந்த எந்த வீடை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த வீடுக்கு பின்னாடி தான் எல்லாமே இருக்கும். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும்
இந்த வீட்டுக்கு 100% அடிச்சு சொல்லலாம். இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் மற்ற எல்லா வீட்டோடைய குவாலிட்டியும். உங்களுக்கு கவர்மெண்ட் அதிகமான மானியம் கொடுக்குது. கவர்மெண்ட் கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தை நல்ல முறையில் ஒரு விவசாயி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கிர்லாஸ்கர் பிராண்டுகளை தான் எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க, ஆனால் விவசாயிகள் அதை சரியாக பயன்படுத்தணும்ல, அந்த மானியத்தை சரியாக பயன்படுத்தணும்னா நல்ல குவாலிட்டியான மிஷினை தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்தணும். குவாலிட்டியான மிஷின் இருக்குது. கடந்த வருஷம் நான் கொடுக்க முடியல, இந்த வருஷம் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். விவசாயிகள் வாங்கி பயன்பெறுங்க. இதில் என்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு ஒரே ஒரு பேப்பர், அவ்வளோதான். நீங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு 6 டிஸ்ட்ரிக்ட் விவசாயிகளுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். ஒரு ஃபோன் கால் பண்ணால் நாங்கள் எல்லாமே அனுப்பிச்சிடுவோம். உங்களுக்கு கொட்டேஷன் முதல் எல்லாமே அனுப்பிச்சிடுவோம், பண்ணித்தரோம். வீடியோவில் கீழே நம்பர் எங்களுடைய நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, அவ்வளோதான். கால் பண்ணால் போதும். உங்களுக்கு அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேக் அனுப்பிச்சிருங்க. அடுத்த செகண்ட் உங்களுக்கு கொட்டேஷன் பிடிஎஃபாக வந்துடும். நீங்கள் வெறும் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு வேளாண்மை பொறியியல் துறை ஆஃபீஸில் சேர்த்துடலாம். உங்கள் ஃபைலை ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கம்ப்யூட்டர் சிட்டா, அடங்கல், விவசாய கார்டு, ஒரு ஃபோட்டோ வச்சு எங்கள் கொட்டேஷனையும் வச்சு கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்தா எந்த ஆஃபீஸ்லையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன இந்த கிர்லாஸ்கர் வண்டியை பற்றி எல்லா கவர்மெண்ட் அதிகாரிகளும் ரெக்கமெண்ட் பண்ணுற வண்டி தான் அது. ஏன்னா ஈயை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் இந்த வண்டி அருமையான வண்டி ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பாக எல்லா அதிகாரிகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வணக்கம். இப்போ நாங்கள் கிர்லாஸ்கர் இல்லாமல் சிராஜியும் வந்து பண்ணுறோம். நாங்கள் சிராஜிக்கு வந்து பவர் டில்லரு, இது மாதிரி பேக் ரோட்டேட்டர் வீடரு, அந்த மாதிரி ஏஎல்ஹெச்பி வீடரு, அதுவும் சேர்த்து சப்சிடியில் நம்ம பண்ணுறோம். இதுக்கும் சப்சிடி தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கிர்லாஸ்கர் இல்லாமல் வேறு வீடு தான் எங்களுக்கு வேணும், வேறு டெல்லர் வேணும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் அறந்தாங்கி ஆலங்குடி ரோடு, அசோக் நகர் தாண்டிட்டு மேட்டுப்பட்டி கேட்டுக்கு முன்னாடி அந்த 4 வழி சாலையில் எங்களுடைய ஷோரூம் இருக்குது. வந்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் எஸ்பிஎன் டவர்னு இருக்கும். அதில் வந்து கிர்லாஸ்கர்னு கம்பெனி போட்டிருப்பாங்க. அசல் அக்ரோ மோட்டர் அதிலே தான் நாங்கள் பண்ணுறோம். கிர்லாஸ்கரும் பண்ணுறோம், சிராஜியும் பண்ணுறோம். நாங்கள் இது சிராஜி பொறுத்த வரைக்கும் ஸ்பேர்ஸ் வந்து நமக்கு ஒரு 20 வருஷம் பழைய கடை பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. அசல் அக்ரோ மோட்டர்னு இன்னொரு பிரான்ச் இருக்குது. அதில் கேஷோன்னு ஒரு பையன் பார்த்துட்டு இருப்பான். அதில் வந்து எல்லா ஸ்பேருமே கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பவர் டில்லரை பொறுத்த வரைக்கும், வீடர் பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்குது ஸ்பேரு, எதுவும் வாங்கிக்கலாம். பவர் டில்லர் மட்டும் அவங்கள்ட்ட ஸ்பேர் வச்சுருக்காங்க, வாங்கிக்கலாம். எல்லா ஸ்பேருமே அவைலபிள் இருக்குது. வணக்கம்.